ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டிஎஸ்கே மேங்கோவின் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒருத்தர் எபிலிட்டி பட் ஒப்பிப்போர் இருப்பாங்கல்ல 108லேருந்து 109 சாப்டர் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நான் தினமும் வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன். டைம் மிஸ் பண்ணாமல் கடைக்குள்ளே போனோமா. கடவுளை பற்றி முன்னாடி போன சாப்டர் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் பண்ணி பார்த்துக்கினா போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப்ஐன் இருப்போம்ல பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஃபார்ம் அட்டன் பண்ண சொல்லி நம்ம லோ ஃபோன் ஷாக்காகி பார்த்துன்னு இருப்போம். அதில் தான் போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஃப்ஐன் இருக்கா இல்லையா பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் அனலைஸ் பண்ண அங்கேயே எல்லாருமே ஷாக்காகி பார்த்துனுங்கிறாங்க. என்னென்னா நம்ம ஜிஎஃப்ஐன் இருக்கல பார்த்தீங்கன்னா லெவல் 10ல் இருக்கா. ஆனால் இருந்தாலும் லெவல் 40 இருக்கிற அளவுக்கு நம்ம ஜிஎஃப்என் கிட்ட பவர் இருக்குது. ஜிஎஃப்என்குள்ளே இந்த அளவுக்கு பவர் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கியூனோ ஜென்மான ஷாக்கே பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரில் அங்கே நிற்கவே முடியல. நம்ம லூஃபோன்னு பார்த்துருக்கிறேன் என்ன ஜிஎஃப்என் லெவல் 10ல் இருக்கா. ஆனால் இருந்தாலும் லெவல் 40 அளவுக்கு நம்ம ஜிஎஃப்என் கிட்ட பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லெவல் 10லேயே ஃபைனல் ஃபார்ம் அட்டன் பண்ணுறா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்என் ஜிஎஃப்இ மாதிரி 4 ஃபார்ம் அட்டன் பண்ணி ஃபைனல் ஃபார்ம் இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மில் ஃபைனல் ஃபார்ம் எடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோனை சொல்கிறோம். ஜிஎஸ்என் டக்குனு சென்ஸ் பண்ணி நம்ம லூஃபோனை ப்ரொடக்ட் பண்ணுறா பாருங்க. நம்ம லூஃபோன் கேட்குற ஜேஜன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஜேஜன் பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி எது பவர்ஃபுல்லாக ஒன்று வந்துனுங்குது. அது பார்த்தீங்கன்னா என்னால் இன்னொரு விடுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. நம்ம ஜிஎஸ்ஜின் முன்னாடி ஒரு பர்பிள் கலரான எனர்ஜி கீழே பூமி பொண்ணுக்குன்னு மேலே போகும் பாருங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்கே பண்ணிக்கிறாங்க. எப்போ என்ன எனர்ஜி இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜிலேருந்து 2 ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் வெளியே வரும் பாருங்க. ஒரு எலைட் லெவல் மான்ஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஜென்னி சொல்கிறோம். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா நீ கவலைப்படுறது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கான் போல. ஆனால் என்ன பிளான் சொல்லிட்டு சொல்லலை. நம்ம ஜிஎஸ்ஜின் இருக்காளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெலிட்டன் ட்ராகன் கூட ஃபைட் பண்ணிட்டு முன்னாடி போகிறான் பாருங்க. இந்த ஸ்கெலிட்டன் வான்சர்னால டக்குனு ஒரு தண்டர் எனர்ஜி அப்படியே அன்லீஷ் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஜிஎஸ்ஜினால சுத்தமாக முடியல. இருக்கிற நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்டர் எனர்ஜி அட்டாக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஆளுங்க டாச் பண்ணுறாங்க. நம்ம கியூனோ பார்த்தீங்கன்னா இந்த தண்டர் எனர்ஜினா ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபியூராக இருக்குது. இந்த மாதிரி தண்டர் எனர்ஜி நம்ம பார்க்கணுன்னா எவன் பனிஷ்மெண்ட் அப்புறம் இந்த மாதிரி தண்டர் எனர்ஜி நம்ம கண்ணுக்கு பருன்னு சொல்லிட்டு நம்ம கியூனோ சொல்கிறோம். ஆனால் எப்படி இந்த தண்டர் எனர்ஜினா இந்த டிராகனால் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம கியூனோ சொல்கிறோம். நம்ம கியூனோ சொல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் காரில் வீடுது. ஏன்னா எவன் தண்டர் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துனுக்குறான். இதில் இருக்கிற ஒரு ஸ்கெலிட்டன் ட்ராகனை நம்ம ஸ்லேவாக வச்சுக்கணும் நம்ம சொல்லி நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிறான் பாருங்க. ஏன்னா லூஃபனை மட்டும் இந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர் ஸ்லேவாக வச்சுக்கனா இன்னும் எந்த ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் வச்சுருக்கிறோம். அதே டைமில் இது வரைக்கும் லூஃபன் பார்த்துற வரைக்கும் எவன் டெண்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு எந்த ட்ராகன் லூஃபனை பார்த்துடல. அதான் இந்த ட்ராகன் நம்ம ஸ்லேவாக வச்சுக்கணும் நம்ம சொல்லிட்டு வில்லத்தனமாக வச்சுக்கிறோம். ட்ராகன் தோக்கடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் வச்சுருக்கிற டைமில் அவனுக்கு ஒரு ஐடியா வந்து என்னன்னா நம்ம ஜிஎஃப்என் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜிஎஃப்என் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் ட்ராகன் தான். அது அவன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ராகன் டோக்கச்சுன்னு சொல்லிட்டு லூஃபன் ஒரு பிளான் போடுறான். அது மட்டும் இல்லை இந்த எவன் டெண்டர் இருக்குல்ல நம்ம ஜிஎஃப்என்னால இதை அப்சர்வ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனுக்கு வச்சு பார்க்குறான். ஒரு வேளை அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா லூஃபன் பார்க்குறேன் ஜெக்கிட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதான் லூஃபனே வச்சு பார்க்குறான். உடனே ஜிஎஃப்என் கூப்பிட்டுங்கன்னா நீ போய் அந்த டெண்டர் எனர்ஜி இருக்குல்ல பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணு ட்ரை பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஜிஎஃப்என் பார்த்தீங்கன்னா வேகமாக போய் அந்த எவன் டெண்டர் அப்சர்வ் பண்ணுற பாருங்க. நம்ம ஜிஎஃப்என்னால அப்சர்வ் பண்ண முடியுது. இது பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் நம்ம லூஃபனை சந்தோஷப்படுறான். அப்படி என்ன அந்த ஸ்கெலிட்டன் ட்ராகன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை அட்டாக் பண்ணிட்டு வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2-3 ரூபா இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 100 கணக்கில் வந்து பாருங்க. நம்ம ஜிஎஃப்என் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவன் டெண்டர் அப்சர்வ் பண்ணியிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா அப்படியே அன்லீஷ் பண்ணுற பாருங்க. அங்கே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. நம்ம ஜிஎஸ்என்னால சுத்தமாக முடியல. லூஃபோனை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்என் அங்கேருந்து வந்துடும் உனக்கு ஆபத்து ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபோனை சொல்கிற பாருங்க. ஜிஎஸ்என் அங்கேருந்து வந்துடுறா. அந்த ஸ்கெலிட்டன் ட்ராகன் பார்த்தீங்கன்னா என்னோட தண்டர் எனர்ஜி கிட்ட யூஸ் பண்ணுற சொல்லிட்டு கிட்ட வந்து பாருங்க. மறுபடியும் நம்ம ஜிஎஃப்என் பார்த்தீங்கன்னா இந்த எவன் டெண்டர் இருக்குல்ல அது மூலமாக அந்த ட்ராகன்ஸ் அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெலிட்டன் ட்ராகன் அட்டாக் பண்ணுற பாருங்க. அங்கே இருக்கிற எல்லா ட்ராகனும் பார்த்தீங்கன்னா அந்த டண்டர் எனர்ஜி வீருது. சில ட்ராகன் பார்த்தீங்கன்னா அப்படியே எஞ்சி சாம்பல் ஆகுது பாருங்க. சில ட்ராகன் அங்கிட்டு தப்பிச்சு போகுது. நம்ம ஜிஎஃப்என் சும்மா ஒரு இல்லை அங்கே தப்பிச்சு போன ட்ராகன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கையில் அந்த டண்டர் பார்த்தீங்கன்னா அந்த எவன் டண்டர் இருக்குல்ல அந்த டண்டர் எனர்ஜி வர வச்சுக்கிட்டு ஒரு அடிக்கிறா பாருங்க. அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சுக்கு வச்சு போகுது. கைஸ் நான் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் மாஸ்டர் இல்லை ஸ்கெலிட்டன் ட்ராகன் சொல்லி கூப்பிட்டுருவார். மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேங்க சரிங்களா. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் குறைக்குள்ள போனால் ஜிஎஃப்என டண்டர் அட்டாக் யூஸ் பண்ணியிருப்போம்ல அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மேலே அப்படியே வந்து வீட்டு பாருங்க எல்லோரும் பதறாங்க என்ன ஆயிடுதுன்னு சொல்லிட்டு குயின் மேலே அந்த அட்டாக் வீட்டுக்கு வரும் பாருங்க. டக்குன்னு நம்ம லூஃபன் வந்து காப்பாற்றிடுறான். கொஞ்சம் நீ சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறோம். நம்ம கியூனை பார்த்தீங்கன்னா சரின்றா. இவங்க 2 பேர் இது மாதிரி இருக்கிற பார்த்துட்டு நம்ம ஜின்மன் நக்கெல்லாம் சிரிக்கிற பாருங்க. நம்ம குயினுக்கு பார்த்தீங்கன்னா நீ நாயகர் மன்ன இதுலன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இருந்தாலும் நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேர் ரிமன்ஸ் பண்ணுறீங்க இது நேரம் இல்லை நம்ம சண்டை போட்டுனுக்குறோம் அதுக்குள்ளே ரிமன்ஸ் பண்ணுறீங்களே சொல்லிட்டு நம்ம ஜின்மன் பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுறோம். நம்ம குயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது.
ஒரு வழி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்டின்னு சொல்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெலிட்டட் ட்ராகன் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா பீஸாக இருக்குது. திடீர்னு நம்ம லூஃபன் ஜீசன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. டக்குன்னு நம்ம ஜீசன் என்ன பண்ணுறா, லூஃபன் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி போகிறான் பாருங்க, கூட நம்ம ஜிஎஃப்னு போகிறான். 2 பேர் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். நம்ம ஜிஎஃப்னு இருக்கால பார்த்தீங்கன்னா அவனோட எவன் டெண்டர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணியிருப்பான். அந்த டெண்டர் மூலமாக அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க பாருங்க. திடீர்னு அந்த ஸ்கெலிட் ட்ராகனை அழிஞ்சு போன மாதிரி இருக்கும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட்டிங் ஆகுது. இது பார்த்து நம்ம ஜின்னு ஷாக் ஆகிறோம். முக்கியமாக நம்ம லூஃபன் ஷாக் ஆகிறோம். என்ன ஆகுது, அழிஞ்சு போச்சுன்னு பார்த்துட்டு திடீர்னு உருவாகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஸ்கெலிட் ட்ராகன் பார்த்தீங்கன்னா பவுடி இங்கிட்டு சொன்ன மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஜிஎஃப்னு அந்த ட்ராகன் அட்டாக் பண்ணிட்டு போகிற பாருங்க. அந்த ட்ராகன் அங்கிட்டு டாச் பண்ணிங்கன்னா அது ஒரு பவர் யூஸ் பண்ணிங்கன்னு வேகமாக அங்கிட்டு ஜெட் வேகத்தில் கிளம்புது பாருங்க. இது பார்த்து நம்ம ஜிஎஃப்னு காண்டாகிறேன், என்ன அட்டாக் பண்ண சொல்ல ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படுற பாருங்க. நம்ம ஆளுக்கு யாருக்குமே புரியல, எதுக்கு அந்த ட்ராகன் இங்கிட்டு வேகமாக போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனாட்டே வச்சுனுங்கிறான். இந்த ட்ராகனை பார்த்துற வரைக்கும் இந்த ட்ராகனை சுயமாக எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை, யாரும் இந்த ட்ராகனை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை ஏச்சுனுங்கிறான். இவன் ஏச்சுற டைமில் ஒரு விஷயத்த பண்ணிட்டான். என்னென்னா, நம்ம கியூனை வேணா ப்ரொடெக்ட் பண்ணின்னு இருப்பான். அது பார்த்தீங்கன்னா அது அப்படியே தொடர்ந்து பண்ணுகிறான் பாருங்கள். நம்ம கியூனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. லூஃபன் ட்ராகன் தான் போயிடுச்சு, இப்போ நான் போனாமான்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. நம்ம லூஃபனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. நம்ம ஜின்னியும் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ட்ராகனை இப்போ போயிடுச்சு லூஃபன், ஆனால் திரும்ப அந்த ட்ராகன்ஸ் நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் ஜூ எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும். நம்ம டீச்சர் நான் அநேகமாக நான் சொல்கிறதுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த மவுண்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போனாலும் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன்ஸ் வந்து இருக்காது, இந்த ட்ராகன் ஒரு போனாராக இருக்கும். இப்போ நம்ம ஃபைட் பண்ணலாம் அந்த ட்ராகனை பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் மவுண்டன் எங்கே போயிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது, நம்ம டீச்சர் அங்கே எங்கேன்னு கண்டுபிடிக்கிது. ஆனால் அந்த மவுண்டன் தாண்டி போனாரா நம்மளுக்கு நம்ம நாட்டுக்கு போக முடியும். அதை பார்த்தீங்கன்னா ட்ராகன் கண்ட்ரிக்கு போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னியும் சொல்கிறாங்க. அப்போ எப்படி இவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஆளுங்கன்னா டெலிபோர்ட்டேஷன் சர்க்கிள் மூலமாக இங்கே வந்திருப்பாங்க. நம்ம லூஃபன் அதே வச்சுனுக்கிறேன். நம்ம அந்த டெலிபோர்ட்டேஷன் சர்க்கிள் மூலமாக இங்கே வரணும். இப்போ நம்ம தப்பிச்சு போனோம்னா அந்த மவுண்டன் தேடி போய் ஆகணும். அந்த மவுண்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராகனால் கவர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஃபைட் பண்ண ட்ராகன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிருக்கு. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டு லூஃபனை யோசிச்சுனுக்கிறோம். டக்குனு நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கிற இந்த பெண்டன்ட் பார்த்தீங்கன்னா லூஃபனுக்கு ரிவார்ட் சாக் வச்சிருக்கோம். நம்ம ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஜிஎஃபி பவர் யூஸ் பண்ணுறா பாருங்க. ஜிஎஃபி என்ன பண்ணுறான்னு தெரியல சொல்லிட்டு லூஃபனை பார்த்துனுக்கிற டைமில் ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட்டுக்குள்ளே இன்னொரு பவர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது மூலமாக நம்ம டீச்சர் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் அக்யூரேட்டாக நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்ம லூஃபன் சந்தோஷப்படுறோம். நெக்ஸ்ட் சைனில் அந்த ஸ்கெலிட்டட் ட்ராகன் காமிக்கிறாங்க. அந்த ட்ராகனை பார்த்தீங்கன்னா பறந்து போயினுக்கிற டைமில் டக்குன்னு அந்த ட்ராகன் மேலே பார்த்தீங்கன்னா எவன்ட் அந்த வந்து வீடு பாருங்கள். அந்த ட்ராகனுக்கு ஒன்றும் பிடிக்கல, எவன்ட் அவன் நம்மளை அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்கன்னா என்ன பவர் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஜிஎஃப் என்ற பவர் யூஸ் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எக்கச்சக்கமாக ட்ராகன் பார்த்தீங்கன்னா அது மவுண்டனுக்கு நோக்கி போது பாருங்க. நம்ம லூஃபன் ஆச்சரியமாக பார்க்குறேன்னா நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம், பதிலுக்கு அட்டாக் பண்ணாமல் அந்த மவுண்டன் நோக்கி போட்டேன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா டிஸ்மே பார்த்துனுக்கிறான். அப்புறம் அந்த மவுண்டன் காமிக்கிறாங்க. அந்த மவுண்டன் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மவுண்டனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போன்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த போன்ஸ்னால் ட்ராகன் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான விதமான இங்கே கிரியேட்ஸ் தான் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ட்ராகன் போட்டு தள்ளி இருக்கு போல. அது ஒரு எலும்பு கூறுனா இருக்குது. அங்கே இருக்கிற ட்ராகன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டில் வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மிகப்பெரிய ஸ்கெலிட்டட் ட்ராகனும் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். சரி, ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.